உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். Experience the next level of imaging with the Vivo X100 series. By now. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து இப்போ தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க ரெண்டு பேருமே எவிக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான், அதாவது தினேஷ் வந்து 5th பிளேஸ் பிடிச்சிருக்காரு அப்படின்னும் விஷ்ணு தான் வந்து 4th பிளேஸ் பிடிச்சிருக்காரு அப்படின்னு நம்பகத்தக்க வட்டாரத்துல இருந்து சில விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதை தொடர்ந்து தினேஷ் வந்து எப்பவுமே இந்த கேம் நான் ஆடுறதே முழுக்க முழுக்க ரச்சிதாக்காக தான். ரச்சிதா லாஸ்ட் சீசன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா இருந்தாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் இந்த வாட்டி நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட தான் தினேஷ் வந்து பிளே பண்ணிட்டே இருந்தாரு கேம் ஃபுல்லாவே. ஸோ த்ரூ அவுட் தி கேம் அவர் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டா அவர் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. சில இடங்கள்ல சில பேரை வந்து வெறுப்பேற்ற மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாலுமே, ஆனா தினேஷோட கேம் வந்து இப்போ வரைக்குமே மக்கள் சில பேர் வந்து ஃபேரா தான் கேம் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ரச்சிதாவோட தரப்பு இருந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நேத்திக்கு பிக் பாஸ் சீசன் 7 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி நடந்திருந்தது. லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால சிங்கர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாட்டு பாடுறது, நல்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது அண்ட் இவங்களுக்கு சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருந்துச்சு இல்லையா? அதை தொடர்ந்து தினேஷ் வந்து அதே பார்ட்டியில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த கேமுக்கு நான் வந்ததே முழுக்க முழுக்க ரச்சிதாவுக்காக தான். ரச்சிதா தான் எப்பவுமே என்னோட சோல்மேட்காக நீங்கள் ஒரு பாட்டை எனக்காக ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட போது கூட அந்த சிங்கர்ஸுமே பாடி காட்டியிருந்தாங்க. அந்த சாங்கை டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து பர்டிகுலரா ரச்சிதாக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் போல. அதனால அவங்களுடைய ஃபேவரட்டான ஒரு பர்டிகுலர் சாங்கை தான் பாட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சில மக்கள் எல்லாருமே தினேஷுடைய அன்பு என்னைக்குமே வீண் போகாது, கண்டிப்பா அவரு ரச்சிதா மேல வச்சிருக்கிற அந்த பாசமா இருக்கட்டும், அந்த லவ்வா இருக்கட்டும், இதெல்லாமே கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த ரச்சிதாவோட தரப்பு இருந்து சில விஷயங்களை சோஷியல் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. நான் ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த விஷயம் கடைசி வரைக்குமே எனக்கு வேண்டாம். நான் அதை முடிவு பண்ணிட்டேன். இவங்க என்னதான் இருந்தாலும் என் கூட பேட்சப் ஆகணும், மறுபடியும் நாங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் நோ சொல்லிட்டேன். நோன் தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரியுமே. அதுக்கப்புறமா கீதா சாரம் கோட்ஸையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. எல்லாமே நன்மைக்கு தான். இந்த உலகத்துல தனக்கு கிடைச்ச இன்பமா இருக்கட்டும், தனக்கு கிடைச்ச துன்பமா இருக்கட்டும், என்ன விட்டு போன சில உறவுகளா இருக்கட்டும், என்னை தாண்டி எனக்கு கிடைக்காத போன ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கடவுள் தனக்கு வந்து நன்மைக்கு மட்டும்தான் செய்வாங்க அப்படின்ற சில கோட்ஸுமே அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா எஸ், எல்லாத்துலயுமே நான் வெளிவந்து இப்ப ஸ்கார்ஸோட தான் இருக்கேன். எனக்கு இந்த வலி இருக்கும், ஆனா ஹோப் இதெல்லாமே சரியாகிடும், நல்ல லைஃபை லீட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரியுமே ரச்சிதா ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே தினேஷ்க்கு ஆப்போனண்டா தான். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து தினேஷ் வந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்துட்டார் இல்லையா? ஸோ அவரு கண்டிப்பா ரச்சிதாவோட இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாரு, ஒவ்வொன்னா உட்காந்து பார்ப்பாரு. அப்போ பார்க்கும்போது ரச்சிதாக்கு தன் கூட வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த விதமான விருப்பமே கிடையாது அப்படின்றத கண்டிப்பா அவர் ரியலைஸ் பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சமயத்துல தினேஷ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். தினேஷ்க்கு 5th பிளேஸ் கொடுத்தது நியாயம் தானா, இல்ல அவருக்கு பெட்டரான ஒரு 2nd பிளேஸோ இல்ல 3rd பிளேஸோ கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். Experience the next level of imaging with the Vivo X100 series. By now.